கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 18ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். முதல் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, 7 கலசங்களையுடைய அந்த 7 தூதர்களில் ஒருவன் வந்து என்னோடு பேசி, நீ வா, திரளான தண்ணீரின் மேல் உட்கார்ந்திருக்கிற மகா வேசியோடு பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே, அவர்களுடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகளும் வெறி கொண்டு இருக்கிறார்களே என்று சொல்லப்பட்டிருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவன் அப்போஸ்தலனாகிய யோவானை ஆண்டவராகிய தேவன் இனி நடக்க போகிற சம்பவங்களை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த 7 கலசங்களுடைய தூதனோடு கூட முற்றிலுமாய் தேவனுடைய கோபம் முடிகிறது. அப்போது ஆண்டவர் இந்த 7ஆம் தூதன் இந்த அப்போஸ்தலனாகிய யோவானை கொண்டு போகிறார். அப்போ திரளான தண்ணீரின் மேல் உட்கார்ந்திருக்கிற மகா வேசியோடு பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த திரளான தண்ணீர்கள் என்பது என்ன, இந்த மகா வேசி யார் என்கின்ற ரகசியங்களை இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரத்திலும் 18ஆம் அதிகாரத்திலும் நாம் தெளிவாக வாசிக்க முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி வசனம் சொல்லுகிறது, நீ கண்ட ஸ்திரியானவள் பூமியின் ராஜாக்கள் மேல் ராஜ்யபாரம் பண்ணுகிற மகா நகரமே என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ இந்த ஸ்திரி யார் என்று சொன்னால் மகா நகரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே மகா நகரம் என்பது எதை காண்பிக்கிறது என்று சொன்னால் பாபிலோனை காண்பிக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே 5வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, மேலும் ரகசியம், மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்று நாமம் அவள் நெற்றியில் எழுதப்பட்டிருந்தது என்று சொல்லப்பட்டது. அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த ஸ்திரீ என்று சொல்லப்படுகிறது யார் என்று சொன்னால் மகா பாபிலோன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போது இன்றைக்கு கூட நகரம், ஒவ்வொரு சில நகரங்களிலே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படிப்பட்ட தேவனுக்கு பிரியமில்லாத செய்கிற நகரங்கள் கடைசி காலங்களிலே அங்கு நியாய தீர்ப்பை ஆண்டவராகிய தேவன் தருகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போது இந்த மகா நகரம் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, எரேமியா 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எரேமியா 2:20 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், பூர்வ காலம் துவங்கி நான் உன் நுகத்தடியை முறித்து உன் கட்டுகளை அறுத்தேன், நான் அடிமை ஆவதில்லை என்று நீயும் சொன்னாயே, ஆகிலும் உயரமான சகல மேட்டின் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் நீ வேசியாய் திரிகிறாய் என்று சொல்லப்பட்டது. அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சகல மேட்டின் மேலும் பச்சையான மரத்தின் கீழும் நீ வேசியாய் இருக்கிறாயே என்று சொல்லுகிறார். அப்போ நன்றாய் கவனிக்கணும். இன்றைக்கு ஆண்டவர் புறஜாதி மக்களை அல்ல, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக
சகல மரத்தின் கீழும் சகலவிதமான மேற்றின் கீழும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ ஆண்டவர் கடைசி நாட்களிலே இந்த மகா பாபிலோன், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், தேவன் நியாயம் தீர்க்க போகிறார். அப்போது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய தேவன் இந்த அப்போஸ்தலனாகிய யோவானை ஆவிக்குள்ளாக கொண்டு போகிறார். எந்த இடத்துக்கு கொண்டு போகிறார் என்று சொன்னால் வனாந்தரத்துக்கு கொண்டு போகிறார். அந்த இடத்துல அவர் ஒரு தரிசனத்தை பார்க்கிறார். வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, ஆவிக்குள் என்னை வனாந்தரத்திற்கு கொண்டு போனான். அப்பொழுது 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடைய தூஷணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிகப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறி இருக்க கண்டேன் என்று சொல்லுகிறார். அப்போ நன்றாய் கவனிக்கணும். அங்கே ஒரு சிகப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறி இருக்கிறாள். அந்த மிருகத்திற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்ததாக சொல்லப்படுகிறது. நீங்கள் ஒரு இமேஜினேஷன் பண்ணி பாருங்கள். ஒரு மிருகம் இருக்குது, அது சிகப்பு நிறமுள்ள மிருகமாக இருக்கிறது. அதற்கு 7 தலைகள் 10 கொம்புகள் இருக்கிறது. அது மேலே ஒரு ஸ்திரீ ஏறி இருக்கிறதாக அங்கே தரிசனத்தை பார்க்கிறார். 4வது வசனம் சொல்லுகிறது, அந்த ஸ்திரீ இரத்தாம்பரமும் சிவப்பான ஆடை தரித்து பொன்னினாலும் இரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாகிய அருவருப்புகளாலும் அசுத்தத்தாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையிலே பிடித்திருந்தாள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்திரீ என்பது யார்? மகா பாபிலோன் நகரம். அப்போ அது மேலே உட்கார்ந்து இருக்கிற மிருகம் 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதாக இருந்தது. இப்போ இந்த மகா பாபிலோன் எப்படி தரித்திருக்கிறது என்று சொன்னால், பொன்னினாலும் இரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும். அப்போது இருக்கிறதுலேயே ரொம்ப விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் இந்த மகா பாபிலோனிலே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், அநேக செல்வந்தர்கள் இந்த மகா பாபிலோனை வைத்து தன்னை பெரிய நபர்களாக ஆக்கியிருக்கிறார்கள். 18ஆம் அதிகாரத்தில் அதனுடைய ரகசியங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ அந்த ஸ்திரீயினுடைய ரகசியம் என்ன என்று சொல்லும் பொழுது, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், 7வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது தூதனானவன் என்னை நோக்கி, ஏன் ஆச்சரியப்படுகிறாய்? இந்த ஸ்திரீயினுடைய ரகசியத்தையும் 7 தலைகளையும் 10 கொம்புகளும் உடையதாய் இவளை சுமக்கிற மிருகத்தினுடைய ரகசியத்தையும் உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ மிருகத்தினுடைய ரகசியத்தையும் அது மேல் உட்கார்ந்திருக்கிற ஸ்திரீயினுடைய ரகசியத்தையும் உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ அந்த ஸ்திரீ யார் என்று சொன்னால் மகா பாபிலோன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது உட்கார்ந்து இருக்கிற மிருகம் யார் என்று சொன்னால், வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது 9வது வசனத்தில், ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும், அந்த 7 தலைகளும் அந்த ஸ்திரீ உட்கார்ந்து இருக்கிற 7 மலைகளாம். 10வது வசனம், அவைகள் 7 ராஜாக்களாம். இவர்களில் 5 பேர் விழுந்தார்கள், ஒருவன் இருக்கிறான், மற்றவன் இன்னும் வரவில்லை, வரும்பொழுது அவன் கொஞ்ச காலம் தரித்திருக்க வேண்டும் என்று சொல்லப்படும். அப்போ இந்த 7 தலைகளும் 7 மலைகளாம், இன்னொன்று சொல்லி 7 ராஜாக்களாம் என்று சொல்லப்படும். அப்போது இந்த ஸ்திரீ உட்கார்ந்து இருக்கிற, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், பொதுவாக தேசத்திலே ராஜாக்கள் உட்கார்ந்து இருப்பார்கள். ஒரு இடத்துல ராஜா உட்கார்ந்து இருப்பார். ஆனால் இங்கே ராஜாக்கள் மேலே யார் உட்கார்ந்து இருக்குது? ஒரு ஸ்திரீ உட்கார்ந்து இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு நகரம் உட்கார்ந்து இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை,
அப்போது நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்களாம் என்று சொல்லி 12வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்போது 7 மலைகளும் 7 ராஜாக்களாம், 10 கொம்புகளும் 10 ராஜாக்களாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ராஜாக்கள் இங்கிருந்த நபர்கள் எல்லாம் இந்த பாபிலோன் தேசத்தில் மிகவும் செல்வம் செழிப்புமாக வர்த்தகம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இங்கே அந்த மகா நகரமாகிய பாபிலோனிலே ராஜாக்கள் வர்த்தகம் பண்ணி அரசியல் செய்து அநேக தன்னுடைய வாழ்க்கையில் நல்ல செல்வம் செழிப்புமாக வாழ்ந்தார்கள். பொதுவாக எங்கெல்லாம் ரொம்ப அதிகமான பணங்கள் இருக்கிறதோ, எங்கெல்லாம் அதிகமான அரசியல் பலம் இருக்கிறதோ, எங்கெல்லாம் அதிகமாக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் மதங்கள் செயல்படுகிறதோ, அங்கெல்லாம் தவறுகள் அதிகமாக நடக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போது இங்கே பாபிலோனிலே அநேகர் பாபிலோனிலே வர்த்தகம் பண்ணுவதினாலே, அரசியல் செய்வதினாலே, மதங்களை அவர்கள் முக்கியத்துவப்படுத்துவதினாலே அங்கே தவறுகள் நடப்பதற்கு மிகுந்த வாய்ப்புகள் இருக்கிறது. அப்போ நல்லா கவனிக்கணும், இவர்கள் எல்லாரும் ஒரே யோசனையுடையவர்கள். இவர்கள் தங்கள் வல்லமையும் அதிகாரத்தையும் அந்த மிருகத்திற்கு கொடுத்தார்கள். அப்போ மிருகம் என்று சொன்னால் ராஜாக்கள். ராஜாக்களுக்கு தங்களுடைய அதிகாரத்தை என்ன செய்கிறார்கள்? கொடுக்கிறார்கள். அல்லேலூயா. இப்போ நம்ம எல்லாம் நம்மளை ஆட்சி செய்கிறதுக்கு அதிகாரிகளை நாம் தேர்ந்தெடுக்கிறோம், தலைவர்களை நாம் தேர்ந்தெடுக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 5 வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம என்ன செய்கிறோம்? ஓட்டு போடுறோம். நம்ம ஓட்டு போட்டதுனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க? ஆட்சி செய்கிறாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை அதிகாரத்தில் வராங்க. அப்போது இந்த ராஜாக்கள் எல்லாரும் சேர்ந்து அதிகாரத்தை ராஜாக்களுக்கு கொடுக்கிறார்கள். ராஜாக்கள் அதிகாரத்தை ஆளுகை செய்கிற ஸ்திரீக்கு கொடுக்கிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ நல்லா கவனிக்கணும், இந்த வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரத்தில் 2 பகுதியாய் பிரிக்கலாம். 1 முதல் 13 வசனங்கள் மிருகத்தை குறித்தும், மிருகத்தினுடைய தன்மையை குறித்தும், மிருகத்தில் உட்கார்ந்திருக்கிற ஸ்திரீயை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. 14ஆம் வசனத்தில் இவர்கள் ஆட்டுக்குட்டியானவரோடு கூட யுத்தம் பண்ணுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நன்றாய் கவனிக்கணும், இந்த 7 தலைகள் 10 கொம்புகளை உள்ள மிருகம் ராஜாக்கள், அந்த மகா பாபிலோன் யாரோடு கூட யுத்தம் செய்கிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட யுத்தம் செய்கிறது. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியினால் அவர்களை ஜெயிப்பார். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த மிருகத்தையும் அந்த மிருகத்தில் உட்கார்ந்திருக்கிற அந்த ஸ்திரீயையும் ஆண்டவராகிய தேவன் ஜெயிப்பார். அப்போது அந்த ஸ்திரீ மகா பாபிலோன், அது உட்கார்ந்திருக்கிற மிருகம் 7 ராஜாக்கள் ப்ளஸ் 10 ராஜாக்கள், 17 ராஜாக்கள். இந்த 17 ராஜாக்களுடைய சரித்திரத்தையும் நாம் இங்கு வாசிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 5 பேர் விழுந்து போனார்கள், இப்பொழுது ஒருவன் இருக்கிறான், இனி ஒருவன் வரப்போகிறான் என்று சொல்லி நம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இது எந்த காலகட்டத்திலிருந்து சொல்லப்படுகிறது என்று சொன்னால், தானியேலுடைய காலகட்டத்திலிருந்து நாம் எடுப்போமானால், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், பழைய ஏற்பாட்டில் 27வது புஸ்தகம் தானியேல் புஸ்தகம், புதிய ஏற்பாட்டில் 27வது புஸ்தகம் வெளிப்படுத்துகிற விசேஷம். அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி படிக்கும் பொழுது தேவனுடைய ரகசியங்கள் நாம் புரிந்து கொள்ள முடியும். அங்கே நேபுகாத் நேச்சருக்கு ஒரு சொப்பனம் வரும்பொழுது அங்கே தலை, கை, மார்பகம், வயிறு, தொடை ப்ளஸ் கால்கள், விரல்கள் என்று சொல்லப்படுறது. அப்போது தலை பொன்னான பாபிலோன் ராஜ்யம், அதற்கு பின்பாக வருகிற 2 கைகளும் மார்பும் மேதிய பெர்சிய ராஜ்யம், அதற்கு பின்பாக வருகிற வயிறு தொடையும் கிரேக்க சாம்ராஜ்யம், அதற்கு பின்பாக வருகிறது ரோம சாம்ராஜ்யம், அதற்கு பின்பாக வருகிறது கூட்டு ஆட்சி,
அதற்கு பின்பாக வருகிறது ஒரு பெரிய கைகளால் பெயர்க்கப்படாதவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லி அங்கே வெளிப்படுகிறது. அப்போ 5 ராஜாக்கள் இருந்தார்கள். அவர்கள் இருக்கிறவன் இப்பொழுது ராஜா அல்ல, இனி ஒருவன் தோன்றப் போகிறான் என்று சொல்லப்படும். அப்போ அந்த 5 பேரும் மறைந்து போனார்கள். இப்பொழுது இருக்கிறவன் யோவான், அப்போஸ்தலனாகிய யோவானுடைய காலத்தில் இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். இனி தோன்றப் போகிறவன் நாசமடைய போகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பாக வருகிற மிருகம் தன்னை உயர்த்த போகிறது. இங்கே மிருகம் என்று சொல்வது ராஜாக்கள். மிருகம் என்று சொல்வது ராஜாக்கள். இப்போ ராஜாக்கள் என்ன செய்வாங்க? அவங்க ஆண்டவருக்கு ஈக்குவலாக இயேசுவோடு கூட யுத்தம் பண்ணும்படியாக அவர்கள் ஆயத்தமாகிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? ராஜாவுக்கெல்லாம் ராஜாவாக இருக்கிறார். அவர் ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடைகளின் மேலும் எழுதப்பட்டு இருந்தது. அப்போ நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொன்னா, ராஜாதி ராஜாவாக இருக்கிறார், கர்த்தாதி கர்த்தாவாக இருக்கிறார். அந்த 7 தலைகள் 7 மலைகள் போன்று இருக்கிற அந்த ராஜாக்கள் அவர்கள் ஆண்டவருக்கு நிகராக தங்களை உயர்த்தும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக வந்து அந்த ராஜாக்களை முற்றிலுமாக தேவன் அழித்து போட வல்லமையுள்ளவராயிருக்கிறார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசுவோடு கூட இருக்கிறவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மையுள்ளவர்கள் என்று சொல்லப்பட்டது. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிறவர்கள் எல்லாரும் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஒரு பக்கம் மகா பாபிலோனில் இருக்கிற ராஜாக்கள் வர்த்தகம் செய்து அவர்கள் அரசியல் பலம், பொருளாதாரங்கள், மற்ற காரியங்கள் எல்லாம் உயர்ந்து இருக்கிறார்கள். இந்த பக்கத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிறவர்கள் உண்மையுள்ளவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அப்போ 2 பேருக்கும் யுத்தம் நடக்கிறது. இந்த யுத்தத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெயம் பெறுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ இயேசுவோடு கூட யாரெல்லாம் வரப்போகிறார்கள் என்று சொன்னால், ஆண்டவரோடு கூட தூதர்கள் வரப்போகிறார்கள், பரிசுத்தவான்கள் வரப்போகிறார்கள், அழைக்கப்பட்டவர்கள் வரப்போகிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒருவேளை நம்ம கேட்கலாம், நம்ம எல்லாம் இங்கே இருக்கிறோமே, அப்போ இயேசு இப்போ யுத்தம் செஞ்சால் அவங்க இயேசுவோடு கூட யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, தூதர்களும் இதற்கு முன்பாக கடந்து போன பரிசுத்தவான்களும் அவர்கள் ஆண்டவரோடு கூட வருவார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்த பொழுது ஒரு கூட்டம் உயிரோடு கூட எழுந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு உயிர்த்து எழுவதற்கு முன்பாகவே ஒரு கூட்டம் என்ன பண்ணாங்க? உயிரோடு கூட எழுந்தார்கள். அப்போ அவர்கள் உயிரோடு கூட எழுந்து பரிசுத்த நகரத்திலே அநேகருக்கு என்ன செஞ்சாங்க? காணப்பட்டார்கள். ஆனால் யாரும் எங்கே போகலை? பரலோகத்துக்கு போகலை. இயேசு வருகிற வரை, அவர் உயிர்த்தெழுகிற வரை அவர்கள் பரிசுத்த நகரத்திலே காணப்பட்டார்கள். அப்போ இயேசுவோடு கூட ஆண்டவர் தூதர்களையும் பரிசுத்தவான்களையும் அவர் கொண்டு வரப்போகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே வாசிக்கும்போது, பரலோகத்தில் உள்ள சேனைகள் மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரையின் மேல் ஏறி இயேசுவுக்கு பின் சென்றார்கள். அப்போ பரலோகத்தில் உள்ள சேனை அவங்களுடைய தோற்றத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அவங்க எதன் மேலே வரப்போறாங்க? வெள்ளை குதிரையின் மேலே ஏறி வரப்போகிறார்கள். அப்போ இயேசு வெள்ளை குதிரையின் மேலே வரப்போகிறார். அவருடைய சேனைகளும் வெள்ளை குதிரை மேல் ஏறி வரப்போகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆப்போசிட்ல இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்க? 7 தலை 10 கொம்பு, ஒரு சிகப்பான மிருகத்தின் மேலே ஒரு ஸ்திரீ அமர்ந்திருக்கிறார். அவளுக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கும் ஒரு யுத்தம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். லிட்டரலாக நம்ம 7 தலை 10 கொம்புன்னா நம்ம அப்படியே இமேஜினேஷன் பண்ணி 7 தலை 10 கொம்பு அப்படி அல்ல. அந்த 7 தலையிலும் 7 ராஜாக்கள், 7 ராஜாக்களோடு கூட ஆண்டவராகிய தேவன் யுத்தம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ ஒவ்வொரு முறையும் அந்த ராஜாக்களுக்கு தோல்வி உண்டாகும்.
10 ராஜாக்கள், 10 கொம்புகள் என்று சொல்லப்படுது. 10 ராஜாக்களும் ஒரே யோசனைகளாக இருந்து குறிப்பிட்ட காலம் வரை அவர்கள் ஆட்சி செய்வார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கூட்டணி அமைக்காமல் யாருமே அரசியலில் என்ன பண்ணுறதில்ல, முன்னேற முடியலை. காரணம் என்னன்னு சொன்னால் இன்றைக்கு ஆண்டவர் சொன்ன அந்த இரும்பும் களிமண்ணும் போல ஆட்சிகள் நடந்து கொண்டு இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ இயேசுவோடு கூட வருகிறவர்கள் யாரெல்லாம் வரப்போகிறாங்க அப்படின்னு சொன்னால் மத்தேயு 16ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, மத்தேயு 16:27 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தூதர்களோடு கூட வருவார். அப்பொழுது அவனவன் கிரியைகளுக்கு தக்கதாக அவனவன் அளிக்கும் பலன். போதுமா? 1 தெசலோனிக்கேயர் 3:13 வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 3:13 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய பிதாவாகிய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் 1 தெசலோனிக்கேயர் 3:13 வாசிங்க. இயேசு கிறிஸ்து பரிசுத்தவான்கள் அனைவரோடு கூட வரும்பொழுது. போதுமா? பரிசுத்தவான்கள் அனைவரோடு கூட. அப்ப இயேசு எப்படி வரப்போகிறார்? தூதர்களோடு வரப்போகிறார், பரிசுத்தவான்களோடு கூட அவர் வரப்போகிறார். அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 17ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தாவாக, தூதர்களோடும் பரிசுத்தவான்களோடும் வந்து யுத்தம் செய்து அந்த மிருகத்தையும் அதன் மேல் உட்கார்ந்து இருக்கிற ஸ்திரீயையும் ஆண்டவராகிய தேவன் ஜெயிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, 18ஆம் அதிகாரத்தில் இதனுடைய இன்னும் விளக்கத்தை ஆண்டவராகிய தேவன் வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 18ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களிலே வாசிக்கும் பொழுது, இவைகளுக்கு பின்பு வேறொரு தூதன் மிகுந்த அதிகாரம் உடையவனாய் வானத்திலிருந்து இறங்கி வந்தான். அவனுடைய மகிமை பூமி பிரகாசமாயிற்று. அந்த பலத்த சத்தமிட்டு மகா பாபிலோன் விழுந்தது விழுந்தது, அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூடுமாயிற்றே என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ வானத்திலிருந்து ஒரு தூதன் வந்து ஒரு அறிவிப்பை சொல்லுகிறார். மகா பாபிலோன் விழுந்தது விழுந்தது. அல்லேலூயா. ஏன் விழுந்தது? இது ஆண்டவர் யுத்தம் பண்ணதுனால எதனா செஞ்சீங்க, மகா பாபிலோன் விழுந்துச்சு. அப்போ இந்த மகா பாபிலோனுக்கு 3 அடையாளங்கள் சொல்லப்படுகிறது. 1 பேய்களுடைய குடியிருப்பு, 2 அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடு, 3 சகலவிதமான பறவைகளுடைய கூடு என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ மகா பாபிலோன் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், ஏன் அப்படி மாறிச்சு அப்படின்னு சொன்னால், அது விக்கிரகங்களினாலே நிறைந்திருக்கிறது. ஏசாயா 21ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, ஏசாயா 21:9 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வாசிப்போம். ஏசாயா 21:9. பாபிலோன் விழுந்தது விழுந்தது, அது விக்கிரகங்கள் எல்லாம் தரையோடு மோதி உடைத்தார் என்று பிரதியுத்தரம் சொல்லுகிறார். அப்ப இங்கே பாபிலோன் விழுந்தது விழுந்தது, அதன் விக்கிரக தேவர்களை எல்லாம் தரையோடு மோதி உடைத்தார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவராகிய தேவன் தனக்கு வருகிற மகிமையை இந்த பாபிலோன் எடுத்துக்கொண்டது. இந்த பாபிலோனில் இருக்கிற ராஜாக்கள் எடுத்துக்கொண்டார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
கடைசி நாட்களிலே ஆண்டவர் அந்த பாபிலோனை ஆண்டவர் வீழ்த்துகிறார். அப்போ அந்த பாபிலோன் எப்படிப்பட்டதாய் தன்மையுடையதாய் இருக்கிறது? அங்கே விக்கிரகங்கள் நிறைந்திருக்கிறது. சோதோமை போல குமாராவை போல பாவத்தினாலே நிறைந்திருக்கிறது. ஏசாயா 13ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, ஏசாயா 13ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ராஜ்யங்களுக்குள்ளே அலங்காரமும் கல்தேயருடைய பிரதான மகிமையுமாகிய பாபிலோன் ஆனது தேவனால் சோதோமும் கொமாராவும் கவிழ்த்து போட்டது போல கவிழ்க்கப்படும். அல்லேலூயா. அப்ப இந்த சோதோம் கொமாரா பட்டணம் ஏன் கவிழ்க்கப்பட்டது என்று சொன்னால், அந்த சோதோம் குமாரா பட்டணத்திலே பாவம் நிறைந்து இருந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதே போல இந்த பாபிலோனும் கவிழ்க்கப்பட்டு போகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப இந்த பாபிலோனில கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், உலக அதிகாரம் செயல்படுகிறது, செல்வம் பெருத்து இருக்கிறது, வணிபத்திலே அநேக ராஜாக்கள் இதில் நிமித்தமாக அநேகர் தங்களுடைய வாழ்க்கையிலே முன்னேறி இருக்கிறார்கள், அரசர்களுடைய கூட்டணி இருக்கிறது, தேவனுக்கு விரோதமாக காரியங்கள் இருக்கிறது, விக்கிரக ஆராதனை இருக்கிறது. அப்ப இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இந்த பாபிலோன் தேசத்தில் இருப்பதினாலே தேவன் பாபிலோனுக்கு விரோதமாக ஆண்டவராகிய தேவன் அந்த இருக்கிற பாபிலோனை ஒரே நிமிஷத்திலே, ஒரே நாழிகையிலே கர்த்தர் முற்றிலுமாக தேவன் அழித்து போடுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன், அதன் ஜனங்களே, நீங்கள் அவருடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடுகிற வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள் என்று சொல்லப்படுது. அப்போ வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகிறது. இப்ப இந்த பாபிலோனை ஆண்டவர் முற்றிலுமாய் அழிக்கப் போகிறார். பாபிலோனின் தேசத்தில் இருக்கிற ராஜாக்களை முற்றிலுமாய் தேவன் அழிக்கப் போகிறார். இந்த கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ அந்த இடத்துல அந்த பாபிலோனிலே யார் இருக்கிறது அப்படின்னு சொன்னா, ஒரு கூட்ட கர்த்தருடைய ஜனங்கள் இருக்கிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதுதான் இந்த 4வது வசனம் சொல்லுகிறது, என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உட்படாமலும். அப்போ அந்த கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சோதோம் குமாரா பட்டணத்தில் யார் இருந்தது? யார் வெளியே போன பிறகு அந்த சோதோம் குமாரா பட்டணம் அழிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால், லோத்துவும் லோத்தினுடைய மனைவி அவருடைய 2 பிள்ளைகளும் அந்த பட்டணத்தை விட்டு வெளியே போகும் பொழுது அந்த பட்டணத்திற்கு கர்த்தர் நியாய தீர்ப்பை கொடுத்தார். அதே போல இந்த பாபிலோன் தேசத்தில் இருக்கிற தம்முடைய பிள்ளைகள் அந்த பாவத்துக்கு உட்படாமல், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படி அவளை விட்டு வெளியே வாருங்கள் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். புரிஞ்சுன்றவங்களா அவர் என்ன சொல்லுவோம்? ஆமென். அப்போ ஆண்டவர் ஒரு பகுதிக்கு நியாய தீர்ப்பை கொடுக்கிறார் என்று சொன்னால், அந்த பகுதியில் இருக்கிறவர்களை, தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் வேறு பிரிக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆபிரகாம் ஜெபம் பண்ணும்போது இப்படி தான் சொன்னார், நான் இந்த பட்டணத்தை அழிக்க போகிறேன் அப்படின்னும் போது ஆபிரகாம் தேவனிடத்தில் போகிறார், துன்மார்க்கரோடு நீதிமானை நீங்கள் அழிச்சிருங்களா ஆண்டவரே, அப்போ அக்கிரமக்காரரோடு பரிசுத்தவானை நீங்கள் அழிச்சிருங்களா அப்படின்னும் போது ஆண்டவர் சொன்னார், இல்லை அழிக்க மாட்டேன். அப்போ தான் அவர் தவணை கேட்குறார். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் 50 நீதிமான் இருந்தால் அழிப்பீங்களா, 45 பேர் இருந்தால் அழிப்பீங்களா, 40 பேர் இருந்தால் அழிப்பீங்களா, 30 பேர் இருந்தால் அழிப்பீங்களா, 20 பேர் இருந்தால் அழிப்பீங்களா, கடைசியில் 10 பேர் இருந்தால் அழிப்பீங்களான்னு. 10 பேர் இருந்தால் கூட நான் என்ன பண்ண மாட்டேன், அதில் அழிக்க மாட்டேன் அப்படின்னா. ஆனால் அங்கே இருந்தது எத்தனை பேர் தான்? 4 பேர். அந்த 4 பேரை ஆண்டவர் என்ன பண்ணிட்டாருங்க, சோதோம் குமாரா பட்டணத்தை விட்டு வெளியே அனுப்பின உடனே சோதோம் குமாரா பட்டணம் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டது. அல்லேலூயா. அதே போல இந்த பாபிலோன் தேசத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் வெளியேற்றப்பட்ட பிறகு அந்த பாபிலோன் தேசத்துக்கு கர்த்தர் ஒரு அழிவை கர்த்தர் என்ன பண்ணாருங்க, ஆண்டவராகிய தேவன் உண்டாக்குகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டு. அப்போ பாபிலோன் தேசத்தில் பாவ வாழ்க்கையிலே இருந்து நீ வெளியே வா, உலக ஆசையில் இருந்து வெளியே வா,
பண ஆசையிலிருந்து வெளியே வா என்று சொல்லி தம்முடைய ஜனங்களுக்கு கர்த்தர் இந்த உலகத்தில் இருந்து, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், வேறு பிரிக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை என்று சொல்லப்படும். அப்போ இந்த பாபிலோன் தேசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? உலகத்தில் இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதுக்கு இருக்கிற பணத்தை போல வேறொரு இடத்துல பணம் இல்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு வர்த்தகம் நடக்குது உலகத்தில். சென்சஸ், சில நேரத்தில் இந்த சென்சஸ்ன்ற வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த சென்சஸை பார்த்து தான் நம்முடைய பொருளாதார ரேட்டிங் என்ன பண்ணுங்க, உயரும் கம்மியாகவும் எல்லாம் செய்யும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இந்த ரேட்டிங் எல்லாம் எப்போ வந்தது அப்படின்னு சொன்னால் 1800 ஏதோ ஒரு டேட்டில் 18ஆம் நூற்றாண்டில் வந்தது இந்த வர்த்தகம். கர்த்தருடைய பரிசுத்த அதை வச்சு தான் எல்லாமே என்ன பண்ணுறாங்க, உலகத்தில் வந்து பொருளாதாரங்கள் நிர்ணயிக்கப்படுகிறது. சில நேரத்தில் இதில் நீங்கள் பணம் போடுங்க, உங்களுக்கு பல லட்சங்கள் வரும்னு சொல்லுவாங்க. நீங்கள் பேங்கில் சேர்த்து வச்சா கொஞ்சமாக வரும், இதில் சேர்த்து வச்சா பல கோடிகள் வரும் அப்படின்வாங்க. அப்போ இன்றைக்கு வர்த்தகங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. அதுபோல் இந்த பாபிலோன் தேசம் மையமாக வைத்து, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், வர்த்தகங்கள். இப்போ இதை குறித்து நம்ம வாசிக்கும் போது 18ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிப்போமே, பூமியின் வர்த்தகங்களும் தங்கள் தங்கள் சரக்குகளாகிய பொன்னையும் வெள்ளியையும் இரத்தினங்களையும் முத்துக்களையும் சல்லாவையும் இரத்தாம்பரத்தையும் பட்டாடைகளையும் சிவப்பாடைகளையும் சகலவித வாசனை கட்டைகளையும் தந்தத்தினால் செய்திருக்கிற சகலவித வஸ்துக்களையும் விலையுத இருந்த மரத்தினாலும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் வெள்ளை கல்லினாலும் செய்திருக்கிற சகல வஸ்துக்களையும் லவங்கப்பட்டையும் தூப வர்க்கங்களையும் தைலங்களையும் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் மெல்லிய மாவையும் கோதுமையையும் மாடுகளையும் ஆடுகளையும் குதிரைகளையும் ரதங்களையும் மனுஷனுடைய ஆத்துமாக்களையும் கொள்வார் இல்லாதபடியால் அவளுக்காக அழுது புலம்புவார்கள். அப்ப இத்தனை விதமான வர்த்தகம் அந்த இடத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்படிப்பட்டதான வர்த்தகங்கள் நடக்கிறதுனால ராஜாக்கள் அநேகர் தங்கள் பிஸ்னஸில் பெரிய ஆள் ஆனாங்க. ஆனால் இதெல்லாம் ஒரே நாளில் அழியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதனுடைய பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கடைசி நாட்களில் இந்த பூமியிலே சேர்த்து வைத்த எல்லாவற்றையும் கர்த்தர் ஒரே நாளிலே ஒரே நிமிஷத்திலே ஆண்டவர் முற்றிலுமாய் எல்லாவற்றையும் ஆண்டவர் சங்ககரிக்க போகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதை குறித்து தான் 16வது வசனத்தை சொல்லுது, மகா நகரமே, ஒரு நாழிகையிலே இவ்வளவு ஐஸ்வர்யமும் அழிந்து போயிட்டே என்று சொல்லி அழுது துக்கிப்பார். ஒரே நிமிஷத்தில் எல்லாம் போயிடும், ஒரே நிமிஷத்தில் எல்லாம் போயிடும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், உங்கள் பொக்கிஷங்களை பூமியிலே சேர்த்து வைக்காமல் பரலோகத்திலே சேர்த்து வையுங்கள். அப்போது அங்கே சேர்த்து வைக்கும் பொழுது எந்த அழிவும் வராது, எந்த பூச்சியும் கெடுக்காது. ஆனால் பூமியில் சேர்த்து வைத்தால் ஒரே நிமிஷத்தில் முற்றிலுமாய் மாறி போகும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, திடீர்னு ஒடிசாவில் ஒரு பூகம்பம் வந்தது. பெரிய பெரிய ஐஸ்வர்யவான்கள்லாம் அடுத்த செகண்டே எல்லாமே எப்படி மாறிட்டாங்க, சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் மாறிட்டாங்க. அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆங்காங்கே ஆண்டவர் ஒரு எச்சரிப்பை கொடுத்து கொண்டு இருக்கிறார். ஆனால் ஜனங்கள் இன்னும் மனம் திரும்பாமல் என்ன பண்ணுறாங்க, தங்களுடைய மனம் போன போக்கிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ இந்த பாபிலோன் அழிவை காரணம் என்ன என்று சொன்னால், தன்னுடைய ஐஸ்வர்யத்தில் நான் ரொம்ப பெரியவனாக இருக்கிறேன், என்னை யாரும் வீழ்த்த முடியாது அப்படின்னு இருக்கிறதுனால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து அவர் ஜெயம் எடுக்கிறார். அது மாத்திரமல்ல, அந்த பகுதியில் உன் திரளான சூழியங்கத்தினால் எல்லா ஜாதிகளையும் மோசம் போக்கினாயே என்று சொல்லி 23வது வசனத்தில் சொல்லுகிறார். இதெல்லாம் எதுக்காக ஆண்டவர் நடத்துகிறார் அப்படின்னு சொன்னால், 24வது வசனத்தில் தீர்க்கதரிசிகளுடைய இரத்தத்திற்கும்
பரிசுத்தவான்களுடைய இரத்தத்திற்கும் பூமியில் கொல்லப்பட்ட அனைவருடைய இரத்தத்துக்கும் அவளிடத்தில் காணப்பட்டது என்று விளம்பினது. அல்லேலூயா. அப்போ இதெல்லாம் ஆண்டவர் ஏன் நியாய தீர்ப்பை செய்கிறார் என்று சொன்னால், பரிசுத்தவான்களுடைய இரத்தத்தை, தீர்க்கதரிசிகளுடைய இரத்தத்தை, தேவனுக்கு பிரியமானவர்களுடைய இரத்தத்தை இந்த பூமியிலே சிந்தினபடியினாலே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்காக அவர் யுத்தம் பண்ணுகிறார். அல்லேலூயா. சில நேரத்தில் இந்த 7 தலை 10 கும்பலாம் வரும்போது ஐயோ வந்து நம்மளை சாப்பிட்ற போதும் அப்படின்னு சொல்லி ஜனங்க என்ன பண்ணுறாங்க, மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்க. அப்படி அல்ல, தேவன் யாரை அப்படின்னு சொல்கிறாருன்னு சொன்னால், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அதை கொண்டு பிழைத்தவர்கள், அதற்குள்ளே வாழுகிறவர்களை ஆண்டவர் நியாய தீர்க்க போகிறார். அப்போ நீங்கள் எந்த பக்கம் இருக்க போகிறீங்க? ஜெயிக்கிற இயேசு பக்கம் இருக்க போகிறீங்க. அல்லேலூயா. மற்ற ஜனங்கள் எதுக்கு இருக்க போகிறாங்க? தோக்கிற மிருகத்தோடு இருக்க போகிறாங்க. அல்லேலூயா. கடைசி காலங்களில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்பாத ஒரு கூட்டம் போகும். நம்பினவங்கெல்லாம் இயேசு பக்கம் நிற்க போகிறாங்க. நம்பாதவங்க பக்கம்லாம் மிருகத்தின் பக்கம், மிருகம் என்று சொல்வது உலகத்தின் ராஜாக்கள் பக்கம் நிற்க போகிறாங்க. அப்போது நீங்கள் டிசைட் பண்ணிங்க, நம்ம யார் பக்கம் நிற்க போகிறோம்? இயேசு பக்கம் நிற்க போகிறோம். அல்லேலூயா. இயேசு பக்கம் தான் நின்றுக்கிறோம். இப்போ கடைசி வரை இயேசு கூட தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? நிற்க போகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ இந்த 17ஆம் 18ஆம் அதிகாரம் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் உலக ராஜாக்களுக்கும் நடக்கிற யுத்தத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. நம் இயேசுவோடு கூட நித்தியமாக இருக்க அழைக்கப்பட்டபடினாலே நம் இயேசுவோடு கூட இருந்து நம்